அந்த லைப்ரரியில் வந்து ஒரு சின்ன அந்த ப்ரோக்ராம் ஒன்று செய்துட்டு போனோம். நாங்கள் கொழும்புலேருந்து இந்த சில்ட்ரன் ப்ரோக்ராம் ஒன்று செய்துட்டு போனாங்க. ஓ உண்டு. ஸோ என்னென்னா நான் அப்போ எனக்கு யார் பேசுறதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நினச்சேன் நீங்கள் பேசுனீங்கன்ட்டு. எனக்கு ஏதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஏதாவது இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தரையிலுமா? நான் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். இல்லை என்னென்னா நாங்கள் ஏற்கனவே அந்த லைப்ரரி தொடர்பாக பல கம்ப்ளைண்ட்கள் நாங்கள் போட்டுருக்குறோம். ஸோ இல்லை உங்களோட லைப்ரரியில் வெள்ளவத்த லைப்ரரி சம்மந்தமாக அதில் என்ன பிரச்சனைன்னா அவங்க அண்மையில் உங்களோட லைப்ரரிக்கு வந்து உங்களோட லைப்ரரியில் ப்ரோக்ராம் ஒன்று செய்து ஏதோ கொலபரேஷன் பண்ணி ஜெஃப்னா அண்ட் வெள்ளவத்த லைப்ரரின்ட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஒன்று போட்டுருந்தாங்க. அப்போ அது சம்மந்தமாக நான் அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சேன். நான் இது என்ன கொலபரேஷன் தான் என்னண்டு அதுக்கு அவங்க எனக்கு சரியான பதில் தரையில். அப்போ நான் உங்களோட லைப்ரரிக்கு கால் பண்ணி விசாரித்தேன். நான் அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களோட யாராவது எனக்கு பேசினவங்க சொன்னாங்க அது வந்து அவாவே கால் பண்ணி அங்கே வந்து ப்ரோக்ராம் செய்துட்டு போனாங்கண்டு. இவங்க நீங்கள் ஒன்றுமே இன்வைட் பண்ணலண்டு. என்னண்டா அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் அவங்க உங்களோட லைப்ரரியில் வந்து ப்ரோக்ராம் செய்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஏதோ தங்கட காசு செலவழித்து செய்த மாதிரி அங்கே போஸ்ட் போடினோம். உங்களுக்கு விளங்குதா? அப்போ அந்த கிஃப்டெல்லாம் அதுதான் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைண்டா அங்கே உள்ள லைப்ரரிக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஆர்டிஐ போட்டு தான் இந்த விஷயங்களை வெளியில் எடுத்தோம். அப்போ அந்த வெள்ளவத்த லைப்ரரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் 4 லட்சம் அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. அதை தான் நான் கேட்குறேன். அப்போ இவங்க என்ன பிரச்சனைண்டா இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு தாங்கள் காசு செலவழிச்சேன் ஒரு பில்ஸ் ஏதாவது போட்டு அப்படி காசுக்கு கிளைம் பண்ணலாம். அதுதான் அப்போ அதுதான் நான் உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறேன். சில நேரங்களில் அவங்க ஏதோ வந்து உங்களுக்கு அது செலவழிச்சிட மாதிரி காட்டுற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ எங்கள் கொழும்புல நிறைய ஃபண்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உதவி செய்கிறவங்க எல்லாம். அப்போ சும்மா இப்போ நான் இதை பற்றி நான் கேட்டதுக்கு பிறகு அவங்க போஸ்டெல்லாம் போட்டது கொஞ்சம் காலத்துக்கு நிப்பாட்டிட்டாங்க. ரைட். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கேட்டது அவங்களுக்கு அனுப்பின கம்ப்ளைண்ட் வருணி இந்த சீஃப் லைப்ரரினுக்கு அனுப்பின கம்ப்ளைண்ட் ஆர்டிஐ இதுகளெல்லாம் உங்களுக்கு போட்டு அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய இந்த என்ன சொல்கிறது ஊழல் வருணிக்கு எதிராகவும் நான் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறேன், இன்கொயரி கேட்டிருக்கிறேன். ஏன்னா வருணி எங்களுக்கு கொடுக்குற தகவல்கள் பிழையானது. அடுத்தது வந்து ஏற்கனவே இருந்த அந்த லைப்ரரி ஒன்றுக்கு ஒதுக்கப்பட்ட காசு 244 மில்லியன் காசு மிஸ்ஸிங். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வெளியால் வந்து உங்களோட கால் பண்ணி வாரண்டு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்டா ஏதாவது ஆஃபிஷியலாக ஒரு இமெயில் ரிக்வஸ்ட் பண்ணி எடுங்க, ஒரு எழுத்து மூலமான கடிதம் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு அப்படி ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பேச்சளவில் எடுக்கக்கொள்ள இப்போ எனக்கு வர சொன்னாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த லைப்ரரி போய்ட்டு பார்த்து அது தொடர்பாக நான் இவங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த நேஷனல் லைப்ரரி ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன் சொல்லி ஒரு இருக்குது ஸ்டாண்டர்ட் பார்க்குறவங்க அந்த உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கூட வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த நீங்கள் அந்த வெள்ளவத்த லைப்ரரிக்கு போயிருக்கிறீங்களோ? அப்போ உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறது வேறு, ஆனால் அதோட உண்மையான நிலை வந்து வேறு. ஸோ நீங்கள் கொஞ்சம் காஞ்சன மாலாவோட கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன்னா ஏண்டா வந்து ஒரு லைப்ரரியன் வந்து போலியான தகவல்கள் கொடுக்குறது சரியான பிழை. எங்கே ஆனால் சரியான மாதிரி இப்போ நான் வந்து ஆர்டிஐ அவக்கும் போட்டிருக்கிறேன். ஆர்டிஐ போட்டிருக்கேன்டா இந்த லைப்ரரிக்கு நீங்கள் மந்த்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க, உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு, இது வர காட்டியும் எனக்கு எந்த விதமான தகவல்களும் அவங்க கொடுக்க இல்லை.
அடுத்தது வந்து அந்த லைப்ரரியை செய்கிறது வந்து பொதுமக்களுக்காக அல்ல, அவங்களுடைய தேவைக்காக, அவங்கள சம்பளம் எடுக்கிறதுக்காகவும். நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் உண்மையிலேயே வந்து எந்த நேரத்தில் போனாலும் ஒரு ஒரு 4-5 பேரை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அடுத்தது அந்த லைப்ரரியில் இப்போ நீங்கள் தமிழில் போட்டிருக்கிறீங்க, உண்மையிலேயே வெள்ளவத்தில் உங்களுக்கு தெரியும் அதிக அளவான தமிழ் மக்கள் தான் இருக்கணும். ஆனால் போயிட்டு பாருங்கள் அந்த லைப்ரரி ஃபேஸ்புக் பேஜ் அதெல்லாம் சிங்களத்தில் இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பேச போனால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்புறம் இப்போ உங்களோட லைப்ரரியில் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கோ? இந்த லைப்ரரியில் இருக்காது, எங்களை வெள்ளவத்தில் லைப்ரரியில் இல்லை. நான் அதுவும் ஆர்டிஐ போட்டு தான் கேட்டேன். காஞ்சனமாலா கிட்ட கேட்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இல்லைன்னு சொன்னான். அதுக்கு பிறகு ஆர்டிஐ போட்ட பிறகு ஒப்பீனியன் புக்குன்னு கொண்டு போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் பண்ணே இல்லாதண்டு. அப்போ கம்ப்ளைண்ட் அந்த அதுதானே இப்போ நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அவகிட்ட கேட்டீங்கன்னா, நீங்கள் காஞ்சனமாலா உங்களுக்கு தெரியுன்னா கால் பண்ணி கேளுங்க கம்ப்ளைண்ட் புக்ஸ் இருக்காண்டு. அப்படியா? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் வருணிக்கு அனுப்பின ஆர்டிஐ மூலமாக இது தகவல்களை கேட்டு இருக்கிறேன். அப்போ இந்த தகவலுக்கு வந்து அவள் பிள்ளையான தகவல் கொடுத்துருக்குறேன் எனக்கு. அப்போ அதை வச்சு நான் சொன்னேன் இதை இன்கொயரி பண்ணணும். ஆர்டிஐ நான் தகவல் அறியும் சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டோண்டு தானே, நாட்டில் இருக்கிற சட்டம் தானே. அப்போ அந்த கொடுத்த பதில் எல்லாம் பிள்ளையாக இருக்குது. அப்போ நான் வந்து கொலம்போ முனிசிபல் கவுன்சிலுக்கும் லைப்ரரியனுக்கும் நான் சொன்னேன் இது இந்த முறைப்பாட்டு சம்மந்தமாக கொஞ்சம் இன்கொயரி பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைப்ரரியன் எனக்கு அனுப்பின, அதாவது வந்து யார் இந்த வருணி அவங்க அனுப்பின ரிப்ளைஸ் எல்லாம் பிள்ளையாக கன்ட்ரடிக்டடாக இருக்குது. அப்போ பிள்ளையான தகவல் வழங்குறதும் வந்து சட்டத்துக்கு முரணானது. அப்போ இது தொடர்பாக இன்கொயரி, ஆனால் இன்றைக்கி வரக்காட்டி இன்கொயரி எடுக்காமல் காலத்தை தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்தால் அதெல்லாம் போய்த்தானு ப்ரூஃப் ஆகிடும். என்னட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்ன நான் யாழ்ப்பாண நூலகத்துக்கு மேலே நான் சரியான மதிப்பு வச்சிருக்கிறேன். அங்கே இருக்கிற நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியும் நான் செய்திருக்கிறேன். நான் ஒரு இந்த மீடியா சம்மந்தப்பட்டனால நான் என்னுடைய இங்கே ஸ்ரீலங்கா காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் மார்க்கரோடு அங்கே டூர் எல்லாம் வந்திருக்கிறேன். ஸோ அங்கே நிறைய தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் மால் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இவங்க இந்த பக்கம் சரியான கொழும்பு பக்கம் உள்ள எல்லாருமே சரியான குப்பை. நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்களும் உங்களோட பேரை பழுதாக்கி கொள்ளாதீங்க. அதான் நின்றது. ஏண்டா இவங்க போடுற பொய் அந்த என்ன வெளிப்படைத்தன்மை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதுகள் இல்லை எனக்கு தெரியும். ஜெஃப்னா கல்ச்சர் பற்றியெல்லாம் நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும். அதாலப்படியே தான் நான் சொல்கிறேன். இங்கே உள்ளவங்கெல்லாம் சரியான ஊத்தவாளிகள். உங்களுக்கு விளங்குதா? அவங்க ஏதோ அந்த பேருக்காக செய்து அந்த வெளியில் காட்டி ஏதேதோ இந்த தேவையில்லாத சில விஷயங்கள் செய்து இப்படி. கட்டாயம் எந்த கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏதாவது அப்படி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். காஞ்சனமாலாவுக்கு என்ன நல்லாவே தெரியும், வருணிக்கும் என்னை நல்லாவே தெரியும். கமிஷனர் எல்லாரோடையும் நான் பேசிட்டேன். என்ன பிரச்சனை சொன்னால் அவங்க அந்த லைப்ரரி செய்து தர மாட்டாங்க. என்ற 240 மில்லியன் ரூபாய் வந்து 077 0477 522 ரைட். அப்போ நான் இவங்க இந்த ஃபேஸ்புக்கில் போட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போட்டு கட்டாயம் நான் அனுப்புகிறேன். இல்லை அந்த லைப்ரரியில் இருக்குது தானே, கொஞ்சம் நேரம் நான் பார்க்குறேன். ஓகே சொல்லுங்களேன். எம்சி ஜஸ்னா மெயில், சரி திரும்ப எம்மா ரைட் எம் @gmail.com. நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுறேன். கட்டாயம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அடுத்தது நான் அனுப்புகிற இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து காஞ்சனமாக அனுப்பினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் காட்டி விடுங்கோ. கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இந்த கொழும்பில் இருக்கிறவங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக எனக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் என் கையில் இருக்குது.